அன்பு நேயர்களே, சமீபத்தில் செய்தித்தாளில் ஒரு செய்தி, தெரு செல்லங்களை முழுக்க முழுக்க அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்று. ஏன் இப்படி சொல்கிறார்கள்? எப்படிப்பட்ட காவல்காரர்கள்? கொட்டி கொட்டி பணத்தை கொடுத்தாலும் இப்படி ஒரு காவல்காரர்கள் கிடைப்பார்களா? கிடைக்க மாட்டார்கள். இதை எல்லோரும் அறிந்தவர்கள்தான். பின் ஏன் இவற்றை இப்படி வெறுக்கிறார்கள்? வெறி பிடித்தவைகளை விட்டு வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இவைகள் வாழும் இடத்தை நாம் ஆக்கிரமித்து கொண்டு இவைகளை விரட்டுவது எந்த வகையில் நியாயம்? இனப்படுகொலை அப்படி என்று ஐநாவில் பேசுகிறார்கள். இதுவும் ஒரு இனப்படுகொலை தானே. இதற்கு யார் குரல் கொடுப்பது? அப்படி குரல் கொடுப்பவர்களை மனம் பேதலித்தவர்கள் என்றும் இன்னும் என்னென்னவோ திட்டுகிறார்கள். நாம் அழுதால் அழுது, நாம் சிரித்தால் அதுவும் தனது முகத்தில் சந்தோஷத்தை காட்டி வாழும் ஒரு ஜீவன் என்னதான் இவைகளுக்கு பிடித்த உணவை போட்டு ஒரு காட்டில் கொண்டு போய் விட்டாலும் மனிதர்களை தான் தேடும். நாம் தேட மாட்டோம் இவைகளை, அவைகள் நம்மை தேடும். இப்படிப்பட்ட அன்புள்ள ஜீவன்களை நாம் பார்க்க முடியுமா? ஏனோ பல பேருக்கு இவைகளை கண்டால் பிடிப்பதில்லை. சிறுநீர் கழித்து விடுகிறது என்று. ஏன் மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட உபாதைகள் கிடையாதா? சகிப்புத்தன்மை இல்லை. நாங்களும் எங்கள் வீட்டில் தெரு செல்லங்களை தான் குட்டியாக இருக்கும் பொழுது எடுத்து வளர்ப்போம். மிகவும் உடல் நலம் குன்றியதாக தூக்கி கொண்டு வந்து தான் வளர்ப்போம். இப்பொழுது வளர்ப்பவனோ குட்டியிலிருந்து சொரியனாக இருக்கிறான். வைத்தியம் பார்த்து பார்த்து எதற்கும் அடங்காது. கை வைத்தியத்தால் தான் ஓரளவுக்கு குணமடைந்து கொண்டே இருப்பான். ஆனாலும் சேட்டைக்காரன், பாசக்காரன். மற்ற தெருச்செல்லங்களை சாப்பிட வைத்து வேடிக்கை பார்ப்பான். ஒரு சில ஆண் செல்லங்களை இவனுக்கு பிடிக்காது. இப்படி இவைகளது பரிபாஷைகளை உற்று கவனித்தால் நமக்கு மனதில் நிம்மதி கிடைக்கின்றது. எத்தனை பேருக்கு இவையெல்லாம் தெரியும்? கருணை கொலை செய்துவிடலாம் என்கிறார்கள். கொலை என்றால் கொலைதான், தண்டனை உண்டுதான். அதில் என்ன கருணை கொலை? கருணை கொலை செய்தால் மட்டும் வலிக்காதா? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள்? இறை நம்பிக்கை உள்ள நாட்டில்தான் நாம் வாழ்கின்றோமா? சென்ற அரசாங்கமானது இவைகளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாய் இருந்தது. இப்பொழுது கேள்விக்குறியாய் இருக்கின்றது. இந்த இனப்படுகொலைக்கு என்ன பெயர் வைக்கலாம்? அன்பு நேயர்களே, என்ன தண்டனை கொடுக்கலாம்? நீங்களே சொல்லுங்கள்.